வெற்றிவேல் முருகனுக்கு அரோரை, எல்லாம் வல்ல பிரணாபுரி ஆண்டவனுக்கு அரோரை, குருநாதர் அருணாபெருமானுக்கு எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவம் திருப்புடுமான் என்ற மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வரிசைப்படி பாடல்கள் 1166 நரையோடு பல் கழன்று என துவங்கும் பொதுப்பாடலுக்கான இசையுடையத்தை பார்த்தோம். இப்பொழுது அந்த பாடலுக்கான பொருளுக்கத்தையும் பாராயணத்தையும் பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சலம். இந்த பாடல் எம்பெருமானுடைய பதங்களை பாட அவன் அருளை நாடி பாட பெற்ற பாடல். தனதன தத்த தந்த தானத்த தனதன தத்த தந்த தானத்த தனதன தத்த தந்த தானத்த தனதான. இதான் பாடல். நரையோடு பல் கழன்று தோல் வற்றி நடை அற மெத்த நொந்து கால் எய்த்து நயனம் இருட்டி நின்று கோல் உற்று நடை தோயா நடுவும் விடக்கை ஒன்று போல் வைத்து நமது என மெத்த வந்த வாழ்வு உற்று நடலைப்படுத்தும் இந்த மாயத்தை நகையாதே விரையோடு பற்றி வண்டு பாடுற்ற மிருகமதம் அப்பி வந்த ஓதிக்கு மிளிரும் மையைச் செறிந்த வேல்கட்கும் வினையோடு மிகு கவின் இட்டு நின்ற மாதர்க்கும் இடைபடு சித்தம் ஒன்றுவேன் உற்று உன் விழுமிய பொன்பதங்கள் பாடற்கு வினவாதோ. உரையோடு சொல் தெரிந்த மூவர்க்கும் ஒளிபெற நல் பதங்கள் போதித்தும் ஒரு புடை பச்சை நங்கையோடு உற்றும் உலகூடே உரு பலி பிச்சை கொண்டு போய் உற்றும் உவரிவிடத்தை உண்டு சாதித்தும் உலவிய முப்புறங்கள் வேவித்தும் உரநாகம் அறையோடு கட்டி அந்தமாய் வைத்தும் அவிர் ஜடை வைத்த கங்கையோடு ஒக்க அழகு திருத்தி இந்து மேல் வைத்தும் அறவோடே அருகோடு நொச்சி தும்பை மேல் வைத்த அரி அயன் நித்தம் வந்து பூஜிக்கும் அறநிமலர்க்கு நன்று போதித்த பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார். முதல் பகுதியில் நரையோடு பல் கழன்று தோல் வற்றி நடை அற மெத்த நொந்து கால் எய்த்து நயனம் இருட்டி நின்று கோல் உற்று நடை தோயா நடுவும் விடக்கை ஒன்று போல் வைத்து நமது என மெத்த வந்த வாழ்வு உற்று நடலைப்படுத்தும் இந்த மாயத்தை நகையாதே விரையோடு பற்றி வண்டு பாடுற்ற மிருகமதம் அப்பி வந்த ஓதிக்கு மிளிரும் மையைச் சேர்ந்த வேல்கட்கும் வினையோடு மிகு கவின் இட்டு நின்ற மாதர்க்கும் இடைபடு சித்தம் ஒன்றுவேன் உற்று உன் விழுமிய பொன்பதங்கள் பாடற்கு வினவாதோன்னு முதல் பதில் மிக இணக்கமான ஒரு வேண்டுகோளை சுவாமி வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நரை மயிர் வர பற்கள் கழன்று விழ தோல் வற்றி போக நடக்கும் நடை அற்றுப்போக மிகவும் நோவுற்று கால்கள் இழைப்பு உற நயனம் இருட்டி நின்று கண்கள் இருளடைந்து நின்று தடியை ஊன்றுகோலாக கொண்டு நடைபயின்று நழுவி மறையப் போகும் இறந்துபடுவதான இந்த மாமிச சரீரத்தை நிலைத்து நிற்கும் ஒரு பொருள் போல வைத்து பாவித்து நினைத்து நமது என நம்முடையது நமக்கே உரியது என்று நினைத்து நம்முடைய உடைமைகளை பாராட்டி அங்கனம் சேகரித்து வந்த வாழ்வை செல்வத்தை அடைந்து ஈட்டில் துன்பத்தை உண்டாக்கும் இந்த மாய வாழ்க்கையை சீ என்று சிரித்து புறக்கணிக்காமல் சிரித்து விளக்காமல் நறுமணத்தை நுகர்ந்து வண்டு பாடல் பாட கஸ்தூரியை அப்பி வந்த தோய்ந்துள்ள கூந்தலுக்கும் விளங்கும் அஞ்சனத்தை மைநறிந்துள்ள வேல்களுக்கும் வேல் போன்ற கண்களுக்கும் தந்திர எண்ணத்தோடு மிக்க அழகை செய்து அலங்காரத்தோடு நிற்கும் மாதர்களுக்கும் மிடைப்படு நெருங்கி செல்லும் அல்லது இடைபடு மத்தியில் அவஸ்தைப்படுகின்ற உள்ளம் சென்று பொருந்துதலை உடையவனாகிய நான் அன்பு பூண்டு உன்னுடைய சிறந்த அழகிய திருவடிகளை பாடி புகழுதலை ஆய்ந்து மேற்கொள்ளேனோ பாடுவதற்கு என் உள்ளம் ஆய்ந்து அமையாதோ அதற்கு உன் திருவருள் வாய்க்காதோன்னு முதல் பதியில் கேட்குறார். ரெண்டாவது பதியில் உரையோடு சொல் தெரிந்த மூவர்க்கும் ஒளிபெற நல் பதங்கள் போதித்தும் ஒரு புடை பச்சை நங்கையோடு உற்றும் உலகூடை உரு பலி பிச்சை கொண்டு போய் உற்றும் உவரிவிடத்தை உண்டு சாதித்தும் உலவிய முப்புறங்கள் வேவித்தும் உரநாகம் அறையோடு கட்டி அந்தமாய் வைத்தும் அவிர் சடை வைத்த கங்கையோடு ஒக்க அழகு திருத்தி இந்து மேல் வைத்தும் அறவோடே அருகோடு நொச்சி தும்பை மேல் வைத்த அரி அயன் நித்தம் வந்து பூஜிக்கும் அறநிமலர்க்கு நன்று போதித்த பெருமாளேன்னு முடிகிறார். ரெண்டாவது பதில பொருளும் சொல்லும் தெரிந்த சிவம் சக்தி இவர்களின் உண்மை நிலை தெரிந்த பிரம்மன் திருமால் ருத்ரன் என்ற மூவர்க்கும் அல்லது சம்பந்தர் அப்பர் சுந்தர் என்ற மூவர்க்கும் அவர்கள் கீர்த்தி ஒளிபெற சிறந்த எழுத்துக்களான 5 எழுத்தை பஞ்சாட்சர பொருளை உபதேசித்தும் அல்லது சிறந்த தெய்வ பதவியை வகிக்க கற்பித்தும் தமது ஒரு பாகத்தில் பச்சை பெருமாட்டியாம் பார்வதியோடு அமைந்தும் உலகெங்கும் கிடைக்கும் பலி என்ற பிச்சையை ஏற்றுக்கொண்டு சென்றும் கடலில் எழுந்த விஷத்தை உண்டு தம்முடைய பரத்தை நிலைநிறுத்தியும் பறந்து செல்லும் தன்மை வாய்ந்த திரிபுரங்களை எரிவித்தும் பொருந்தும்படி பாம்பை அறையிலே கட்டி அழகாக அமைத்தும் விளங்குகின்ற ஜடையின் மேல் தரித்துள்ள கங்கையோடு ஒத்திருக்க அழகு பெற்று இலங்கும்படி பிறைச்சந்திரனை மேல் வைத்தும் பாம்போடு அருகையும் நொச்சியும் தும்பையும் மேலே சூடியுள்ளவரும் திருமால் பிரம்மன் இருவரும் நாள்தோறும் வந்து பூஜிக்க பெற்றவருமான அரண் என்ற நிர்மலமூர்த்தியாம் சிவனுக்கு நல்ல உபதேச பொருளை உபதேசித்த பெருமாளே பாடற்கு வினவாதோன்னு கேட்கிறார். இப்போ இந்த பாடலில் உறுதல் அப்படின்னா அன்புபடுதல், யாமுற்றால் உரா அதவர்ம்பர் திருக்குறள். அதுதான் சித்தம் ஒன்றுவேன் உற்று உன் விழுமிய பொற்பதங்கள். உறுதல்னா அன்புபடுதல், அதாவது உன் திருப்பாதங்களை
அன்போடு பாடுவதற்கு எனக்கு உன்னுடைய திருவுருள் அமையாதா, ஒன்று கூடாதான்னு கேட்குறேன். அடுத்தது 2வது பதில் உரையோடு சொல் தெரிந்த, சொல்லும் பொருளும் தெரிந்த மூவருங்கிறார். சொல் தேவி, பொருள் இறைவன், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியன்னு அபிராமந்தாதி 28வது பாட்டு சொல்றார். சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இயமப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னை மேம்பர் திருவிளையாடல. சொல்தான் உமை, பொருள் அரணா, மிகு பொருள் துணிவால் அவர் அருள் தொகுமான்பார் கோயில் புராணத்தில். இப்படி பல்வேறு விதமாக இதுக்கு பொருள் சொல்லலாம். அடுத்தது நற்பதங்கள். பதம்னா அதாவது எழுத்து நற்பதங்கள், 5 எழுத்து. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லிம்பார் சுந்தர். அடுத்து சிவபெருமான் பிச்சை கொள்ளல், சிவபெருமான் விஷமுண்ட வரலாறு, இதெல்லாம் சிவபெருமான் நிகழ்த்திய பல்வேறு வரலாறுகள். அடுத்தது சிவபெருமான் திரிபுரம் எடுத்த வரலாறு. இது அவ்வளவையும் ஒரே பாடலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வித்தையெல்லாம் அருணகிரி பெருமானையே சார்ந்தது. அவரை தவிர வேறு யாரும் எண்ண முடியாத அனுகிரகம், வித்தை அது. இப்படிப்பட்ட அற்புதமான பாடல். இது என்ன கேட்குறாருன்னா, முதல் பகுதியில் ஒரு மனிதனுடைய வாழ்வு முடிகின்ற அந்த அந்திம காலம் அதை சொல்லி, இதை நான் இப்படிப்பட்ட துன்ப வாழ்வை அப்படின்னு சிரிக்காமல், அதை உதறி தள்ளாமல், அந்த வாழ்வோடையே நான் அந்த வாழ்விலேயே நான் உழன்று அவதிப்படாமல் உன்னுடைய திருவடியில் அன்பு உற்று உன்னுடைய சிறந்த அழகிய திருவடியை பாடி புகழ்வதற்கு ஆராய்வதற்கு மேற்கொள்ள மாட்டேனோ, அதற்கு உன் திருவருள் சித்திக்காதோன்னு கேட்கிறார். 2வது பதில் பொருளோடு சொல்லும் தெரிந்த, அதாவது சிவம் சக்தி இவைகளின் உண்மை தெரிந்த சம்பந்தர், அப்பர், சுந்தர் என்ற சைவக்குறவர் மூவர்க்கும் அவர்களுடைய புகழ் ஒளிபெறுவதற்கு சிறந்த எழுத்துக்களான நமச்சிவாய என்ற 5 எழுத்தை உபதேசம் செய்தும் தம்முடைய ஒரு பக்கத்தில் பச்சை நிற பெருமாட்டி ஆகிய பார்வதியோடு அமைந்தும் உலகம் முழுவதும் கிடைக்கும் பிச்சையை ஏற்றுக்கொண்டும் பார்க்கடல் கடைந்த போது எழுந்து வந்த ஆழகால விஷயத்தை உண்டு தம்முடைய பரத்தையும் அழியாமல் நிலைநிறுத்தி காட்டியும் பறந்து உலவிச் செல்ல வல்ல திரிபுரங்களையும் எரித்து சாம்பலாக்கியும் பொருந்தும்படி விஷப்பாம்பை இடுப்பில் கட்டி அழகாக அமைத்தும் விளங்கும் ஜடையில் தரித்துள்ள கங்கையோடு ஒத்திருக்க அழகாக சிங்காரித்து பிறைச்சந்திரனை மேலே வைத்தும் பாம்போடு அருகம்புல்லோடு நொச்சியையும் தும்பையும் மேலே சூடி உள்ளவரும் திருமாலும் பிரம்மனும் நாள்தோறும் வந்து பூஜை செய்யும் சிவபெருமான் ஆகிய நிர்மல மூர்த்திக்கு நல்ல உபதேச பொருளை உபதேசித்து அருளிய பெருமாளே, போதித்த பெருமாளே, உன் திருவடியை பாடும் பாக்கியம் எனக்கு கிட்டாதான் வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருவடி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர, எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோவர, முருகாஜனம் முருகா 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 முருகா.